நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற செல்ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் சேட்டலைட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற 99% மொபைல்ஸ் வயர்ஸால் தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் அதான் உண்மை. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட்ஸும் கம்ப்ளீட்டாக கேபிள்ஸால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு நம்பர் நீங்கள் டயல் பண்ணால் அந்த கால் எங்கெங்கெல்லாம் டைவெர்ட் ஆகிட்டு எப்படி நீங்கள் கால் பண்ணுற பர்சனுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அதுவும் கேபிள்ஸ் மூலயமா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற பல ஆயிரம் மைல்கள் தள்ளி கூகுள் சர்வர்லேருந்து கேபிள்கள் மூலயமா தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மதுரையில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, வோடாஃபோன்லேருந்து ஏர்டெலுக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கால் பண்ணதுமே உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் மொபைல் எந்த வோடாஃபோன் டவரில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டவருக்கு உங்கள் மொபைல்லேருந்து கால் இனிஷியேட் ஆகும். டவரில் இருக்கிற அந்த ஆண்டனாஸ் உங்கள் சிக்னலை ரிசீவ் பண்ணி பேஸ் டிரான்ஸ்ரிசீவர் ஸ்டேஷன், அந்த டவருக்கு கீழேயே இருக்கிற அந்த பிடிஎஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். அங்கேருந்து பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலருக்கு கேபிள்கள் மூலயமா போகும். பக்கத்தில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸ் டவர்ஸ்ல இருந்தும் இந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலருக்கு தான் வரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தாம்பரம்ல இருக்கீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கிற எல்லா டவர்ஸோடைய சிக்னலும் இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு போகும். இங்கிருந்து மொபைல் ஸ்விட்சிங் ஸ்டேஷனுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல தான் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஆயிருக்கா, நீங்கள் இந்த காலை பண்ணுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற எல்லா டேட்டாஸும் செக் பண்ணப்படும். இங்கே ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்ததா மதுரையில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் எந்த இதே மாதிரி மொபைல் ஸ்விட்சிங் ஸ்டேஷனில் கனெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மொபைல் ஸ்விட்சிங் ஸ்டேஷனுக்கு உங்கள் கால் கனெக்ட் ஆகும். அங்கேருந்து அவர் எந்த ஏரியாவில் இருக்கிற டவரோட கனெக்ட் ஆகிருக்காரோ அந்த டவரோடைய பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அங்கேருந்து அவர் எந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்காரோ அந்த டவரோடைய பேஸ் டிரான்ஸ்ரிசீவர் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் ஆகும். அங்கேருந்து ஆண்டனாஸ் மூலயமா அவரோட மொபைலுக்கு மறுபடியும் ஏரில் ட்ராவல் ஆகி உங்கள் கால் இனிஷியேட் ஆகும். இதே நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் ப்ராசஸ் தான். கடல் தாண்டி கடலுக்கு அடியில் போகிற கேபிள்கள் மூலயமா தான் கனெக்ட் ஆகும். இன்டர்நெட்ஸும் எக்ஸாக்டாக இதே நெட்வொர்க்கில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மொபைல் நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்கும் இன்டர்நெட்க்கும் சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை. இந்த மாதிரி வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்ல இருந்தும் கமெண்ட்ஸ்ல இருந்தும் தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் அண்ட் லைக். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching.